அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ரோஸ் பெட்டல் வச்சு திண்டு கட்டுறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ரோஸ் பெட்டல் எவ்வளோ முக்கியமோ அந்தளவுக்கு பூ கட்டக்கூடிய நூல் கொஞ்சம் திக்னஸான நூலாக வாங்கிக்கோங்க. அப்போ தான் அது ரோஸ் பெட்டலில் கட் பண்ணாமல் இருக்கும். கட் பண்ணும். நார்மலாக பூ கட்டுறவங்க நார் வச்சு பண்ணுவாங்க, ஆனால் நம்ம நூல் வச்சு பண்ணுறோம். அதனால் நூல் ரொம்ப முக்கியம். நல்லா திக்னஸான நூலாக வாங்கிக்கோங்க. புதுசாக பழகிறவங்களுக்கு எடுத்த உடனே ரோஸ் பெட்டல் வச்சு கட்டுறது சிரமமாக இருக்கும். அதனால் நம்ம நந்தியாவட்டை பூ வச்சு பேஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். இது எப்படி பண்ணுறதுன்ற வீடியோவை நீங்கள் இதுக்கு முன்னாடி நான் நந்தியாவட்டையை வச்சு பண்ணியிருக்கேன் ஒரு திண்டு, அதை பாருங்கள், ரொம்ப கிளியராக புரியும். சரிங்களா? அதை வச்சு ஃபஸ்ட்டு ஒரு ரோ நம்ம நந்தியாவட்டையை வச்சு ஒரு சுற்று, முழு சுற்றுக்கு நம்ம நந்தியாவட்டை பூக்களை பயன்படுத்தி ஒரு ரிங் நம்ம பின்னிக்கலாம். சரிங்களா? பார்த்தீங்கன்னா திருப்பிக்கணும். ஃபஸ்ட்டு நார்மலாக பூ கட்டுற மாதிரி கட்டிக்கிட்டு அதை திருப்பி வச்சு பின்னாடி சைடு தான் இன்னொரு பூ வச்சு நாம் கட்ட போகிறோம். அடுத்தடுத்து சுற்றிக்கிட்டு வர போகிறோம். மெயினாக இந்த நூல் கூட ஜடையில் வச்சு கட்டுறதுக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நூல் விட்டு நம்ம கொஞ்சம் தடிமனாக வேணும் இல்லைங்களா ஜடையில் கட்டுறதுக்கு, அதுக்காக எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நூல் நம்ம எடுத்து இதை நம்ம கட்டுறதுக்காக விட்டுக்கிறோம். ஸோ ஆப்போசிட்டில் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த நூலை டைட்டாக நம்ம ஒரு விரலில் சுற்றிக்கிட்டு இப்போ ஒவ்வொரு பூவை வச்சு சுற்றிட்டு வரப்போகிறோம். சரிங்களா? உங்களுக்கு இது எப்படி பண்ணுறதுன்னு சரியாக புரியலன்னு வச்சுக்கோங்களேன், என்னோடய முன்னாடி வீடியோவை போய் பாருங்கள். நந்தியாவட்டை பூ வச்சு திண்டு கட்டுறது எப்படி நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அதில் ரொம்ப கிளியராக பக்காவாக நம்ம அந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம். சரிங்களா? இதுக்கப்புறம் ஒவ்வொரு பூவாக வச்சு நம்ம சுற்றி கட்டிட்டு வரப்போகிறோம். ஒரு ஃபுல் ரிங்கு நம்ம நந்தியாவட்டை பூ வச்சு தான் கட்ட போகிறோம். அது எப்படின்னு நம்ம கட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரோஸ் பெட்டல் வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம். சரிங்களா? இது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஒரு நூலில் தான் நந்தியாவட்டை காம்பு வச்சு நம்ம ஒரு சுற்றணும். பாருங்கள், காம்பு வச்சாச்சு. ஒரு சுற்று, முழு சுற்றிட்டிங்கன்னா கட்டியாச்சு. அடுத்து அந்த பூ விட்டுடணும். அதுக்கடுத்து இன்னொரு பூ எடுத்து மறுபடியும் காம்பு நூலை பிடிச்சி ஒரு சுற்று. இதே மாதிரி தொடர்ந்து நம்ம பண்ணும்போது ரவுண்ட் ஷேப்பில் அழகாக வரும், மாலை ஷேப்பில். சரிங்களா? ஸோ முதல்ல ஒரு சுற்று ஃபுல் ரவுண்டு நம்ம நந்தியாவட்டில் பண்ணிக்கணும். இது எதுக்குன்னா ரோஜா இதழ்களை நேராக வச்சு நம்ம டைரெக்டாக வச்சு ஃபஸ்ட் ரோலேருந்து ஆரம்பிக்கும் போது புதுசாக கட்டவங்க ரொம்ப சிரமமாக இருக்கும். அதுக்காக தான் ஃபஸ்ட்டு ஒரு ரோ நந்தியாவட்டை வச்சு செய்கிறோம். ஏன்னா நம்ம நந்தியாவட்டையோட காம்புகள் ரொம்ப திக்னஸாக இருக்கும். ஸோ அது நூல் கட் பண்ணாது இல்லை, அதனால். சரிங்களா? ஒரு ரோ நம்ம ஃபுல் ரிங் நம்ம சுற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக ரோஸ் பெட்டல்ஸ் செஞ்சு நம்ம வச்சு கட்டலாம். சரிங்களா? இப்போ பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு ரோ ஃபுல் ரோ நம்ம நந்தியாவட்டை வச்சு கட்டிட்டோம். ஒரு முழு சுற்று வந்துருச்சு பாருங்கள். இதுக்கப்புறம் நம்ம ரோஸ் பெட்டல்ஸ் எடுத்துக்கலாம். ஒன்று இல்லைனா 2 ரோஸ் பெட்டல்ஸ் நம்ம வச்சு கட்டலாம். சில பேருக்கு சிங்கிள், நீங்கள் நல்லா கட்ட பழகினா சிங்கிள் வச்சு கட்டலாம். மொதல் கட்டுறவங்க 2 ரோஸ் பெட்டல் வச்சு இப்படி மணிக்கட்டில் வச்சு நீங்கள் அழகாக மடிச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு கையில் நம்ம கட்ட போகிறோம், ஒரு கையில் தான் நம்ம மடிக்கணும். ஸோ அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்களா? இந்த மாதிரி வச்சு ஒரு சுற்று பூவு நம்ம கட்டக்கூடிய அந்த நூல் இருக்கு இல்லைங்களா, இழுத்து ஸ்டாண்டாக பிடிச்சிருக்கோம்ல, அந்த நூல் அதை சேர்த்து ஒரு சுற்று, அவ்வளோதான், விட்டுடணும். அதுக்கடுத்து பூ அதே மாதிரி முன்னாடி பண்ண மாதிரி நல்லா மணிக்கட்டில் வச்சு 2 பக்கம் மடிக்கணும். மடிச்சுட்டு அதை திருப்பி வச்சு பாருங்கள், திருப்பி வச்சு பண்ணணும். இப்போ ரோஸ் இதழ் வச்சு நம்ம முழு சுற்று ஒரு சுற்று ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். பாருங்கள், பார்க்கறதுக்கு அழகாக இருக்குங்களா? எங்கே ஆரம்பிச்சோமோ அதுக்கு நேராக மேலே முடிச்சிருக்கோம். ஒரு சுற்று ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இது மாதிரி நம்ம அடுத்தடுத்து ரோஜா இதழ்களை வச்சு சுற்ற நமக்கு முழு ரோஸ் மாலை கிடைக்கும். சரிங்களா? நார் வச்சு பண்ணால் ரொம்ப பெருசாக இருக்கும், மாலையாக வரும். நூல் வச்சு பண்ணும்போது ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் கட்டுறதுக்கு. அதனால தான் 3 இதழ் எடுத்துக்கோங்க. 2 இல்லைனா 3 இதழ் கூட எடுத்துக்கோங்க புதுசாக கட்டுறவங்க. அப்போ அந்த ரோஜா இதழ் கிழியாமல் இருக்கும் கட்டும்போது. அதுக்கு தான். சரிங்களா? சின்ன இதழ்களை வேஸ்ட் பண்ண வேணாம். நம்ம உள்ளே வச்சு கட்டும்போது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த இதழ்கள். அதனால தான் நான் பெரிய இதழுக்கு உள்ளே சின்ன இதழ் வச்சு கட்டிகிட்ருக்கேன். சரிங்களா? நீங்களும் அப்படியே ட்ரை பண்ணுங்கள். புதுசாக கட்டும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். தொடர்ந்து நீங்கள் ட்ரை பண்ணும்போது நல்லா அழகாக வரும். முக்கியமாக நூல் இறுக்கமாக பிடிக்கணும். சரிங்களா? இறுக்கமாக பிடிச்சா தான் அந்த ஷேப் வரும். இல்லைன்னா வச்சுக்கோங்களேன், சரியாக வராது. அது மட்டும் இல்லை, ஈவனாக வைக்கணும். எல்லா ரோஸையும் இதழ்களை வைக்கும்போது ஈவனாக வச்சுட்டு வரணும். அப்போ தான் ரவுண்ட் ஷேப் ஃபாலோ ஆகும். சரிங்களா? அடுத்தடுத்து வைக்கும்போது நம்ம அதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரே ஷேப்பில் வைக்கணும். அதே மாதிரி நம்ம பிடிச்சிட்டு இருக்க பேஸ் நூல் இருக்கு இல்லைங்களா, அதை ரொம்ப டைட்டாக பிடிச்சிக்கிட்டே இருக்கணும். அதை லூஸ் விட்டிங்கன்னு வச்சிங்களேன், மாலை ஷேப் வராது. சரிங்களா? ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது கொஞ்சம் சிரமமாக இருக்கும், கொஞ்சம் பொறுமையாக தான் பண்ணணும்.
பொறுமையாக பண்ண அடுத்தடுத்து நீங்கள் வந்து ஃபாஸ்ட்டாகவே கட்டலாம். சரிங்களா? முழு மாலையும் கட்டுற வரைக்கும் நான் வந்து வீடியோ போடலாம். நான் அவ்வளோ பெருசாக பார்க்குறதுக்கு உங்களுக்கு அவ்வளோ பொறுமை இருக்காது. ஸோ நான் வந்து கொஞ்சம் கட்டிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சரிங்களா? எப்படி கட்டணும்னு சொல்லியிருக்கேன். இதுக்கப்புறம் கட்டிட்டு நான் உங்களுக்கு கொஞ்சம் காமிக்கிறேன். பார்த்தீங்களா எந்த அளவுக்கு வந்திருக்கு? இப்போ கிட்டத்தட்ட வந்து ஒரு ஜான் அளவுக்கு நம்ம வந்து ரோஸ் பெட்டல்ஸ் கட்டிட்டோம். மாலை மாதிரி அழகாக வந்துருக்கு பாருங்கள். அடியில் வந்து இந்த நந்தியாவட்டியும் பார்க்கறதுக்கு அழகாக தான் இருக்குது. ஆக்சுவலாக நீங்கள் வந்து ஜடையில் ஃபிக்ஸ் பண்ணும்போது அது தெரியாமல் கூட போயிடும். ஏன்னா அடியில் வந்துடும் இல்லைங்களா? ஆனால் வந்து நீங்கள் பேஸ் பண்ணுறதும் முடிக்கிறதும் நந்தியாவட்டியில் முடிக்கும்போது ரோஸ் பெட்டல்ஸ் ஸ்ட்ராங்காக நிற்கும். அதுக்கு தான் நல்லா கட்ட பழகணும். நாரில் கூட கட்டுவாங்க. பட் ஆனால் நம்ம நூலில் கட்டினா ஜடையில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம நூலில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறோம். நிறைய பேர் ஊசி வச்சு கோப்பாங்க. ஆனால் அது வந்து சில நேரங்கள் வந்து பிச்சுக்கிட்டு வந்துடும் அந்த இதழ்கள். ஆனால் நம்ம இந்த மாதிரி கட்டும்போது ரொம்ப அழகாக இருக்கும். சரிங்களா? இப்போ பாருங்கள் முடிக்கிற ஸ்டேஜ் வந்தாச்சு. முடிக்கும்போது பார்த்திங்கன்னா அதே மாதிரி எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணுமோ அதே மாதிரி நந்தியாவட்டை பூக்களை வச்சு ஒரு சுற்று இல்லை 2 சுற்று வந்து மாலையை முடித்து கம்ப்ளீட் பண்ணி டைட்டாக முடி போட்டுன்னு வச்சுக்கோங்களேன். நீட்டாக அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. சரிங்களா? நந்தியாவட்டை வச்சு எப்படி பண்ணணும் உங்களுக்கு தெரியும். ரோஸ் பெட்டல்னால் அப்படியே வச்சு ஒரு ரவுண்டு இல்லை 2 ரவுண்டு உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ப மாதிரி நீங்கள் கட்டிக்கலாம். கீழே வந்து 2 ரவுண்டு நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா மேலே 2 ரவுண்டு, ஒரு ரவுண்டு பண்ணால் மேலே ஒரு ரவுண்டு முழுசாக கட்டியாச்சு. இப்போ நம்ம திண்டு ரெடி ஆகிடுச்சு. பார்க்க அழகாக இருக்குது பார்த்தீங்களா? நான் வந்து என்கிட்ட இருக்க பூக்களை வச்சு பண்ணியிருக்கேன். என்கிட்ட பூ வந்து கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ அதனால தான் இதழ்கள் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன தெரியும். என்ன காரணம்னாக்கா இருக்கிற பூ வச்சு நான் உங்களுக்கு ஒரு மாலை கட்டி காட்டணுன்றதுக்காக கட்டியிருக்கேன். ஸோ வந்து திண்டு அழகாக வந்திருக்கு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். உங்களால் இது முடியும் கண்டிப்பாக. ஃபஸ்ட் டைம் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் அதுக்கப்புறம் நல்லா அழகாக நீட்டாக கட்டுவீங்க. வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துங்க. ரொம்ப ரொம்ப நன்றி அனைவருக்கும். நன்றி நண்பர்கள்.